நான் ஊதாரி மகனோட தந்தையை நடிக்கிறேன். ஊதாரி மகனுடைய அண்ணனாக நான் இந்த கதையில் ஊதாரி மகனாக நடிக்கிறேன். பணியின் உரிமையாளர். வேலையாளராக நடிக்கிறேன். ஊதாரி மகனின் நண்பனாக நடிக்கிறேன். இந்த கதையில் நான் வேலைக்காக நடிக்கிறேன். ஊதாரி மகனுக்கு நண்பனாக நடிக்கிறேன். அப்பா நீங்க சொன்ன வேலை எல்லாத்தையும் செய்துட்டப்பா. வேற என்ன வேலை இருக்க சொல்லுங்க. வயல நிறைய வேலை இருக்கும். என் நண்பர்கள் நான் வெளியே போறேன். எனக்கு காசு வேணும்பா. அப்பா அண்ணனுக்கு வெளியே வேலை கூட போய் கேட்கணும். எப்போ நாள்ப்பா நானும் கூட வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுக்கு எனக்கு காசு கொடுப்பா. என் நண்பர்கள் நான் வெளியே போய் சந்தோஷமா இருக்கணும்ப்பா. சரிப்பா அண்ணன் மட்டும் இப்போ தனியாக வேலை செய்யலாம்ப்பா. அவனை மட்டும் உங்களை போய் வேலை செய்வான். இப்போ எனக்கு தாப்பா. என்னடா மச்சான் ஒப்பா காசு தானே இல்லையா? எவ்வளவு ஊத்தான்? சரி வர என்ஜாய் பண்ணலாம். வரா போலாம். அப்பா கைனில் சொன்ன வேலை எல்லாத்தையும் சேர்ந்துட்டப்பா. வீட்டில் எதனா வேலை இருந்தால் சொல்லுங்க. புதுசாக ஒரு மாடு மட்டும் வாங்கிட்டு வரப்பா. சந்தைக்கு போய் வாங்கிட்டு வரப்பா. சரி. மச்சான் ஒப்பா எவ்வளோ சொத்து வச்சுக்கிறான். பண்ணைக்கார வச்சுக்கிறான். வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க. ஒரு சொத்து பிச்சு வரவங்களுக்கு இது இருக்குடா. போய் சீக்கிரமா சொத்து காசு எல்லாம் பிச்சு வர நம்ம என்ஜாய் பண்ணலாம். சரிடா. பா எனக்கு என் சொத்து பாதி பங்கு வச்சு கொடுப்பா. இப்போ எதுக்கு உனக்கு சொத்து? பா எவ்வளோ நாள்ப்பா நானும் உங்க கூடவே இருக்கிறது. எங்க சொத்தை பிரிச்சு கொடுங்கப்பா. உங்க அண்ணனுக்கே உனக்கு பிரிச்சு தரலப்பா. அவன் எவ்வளோ வேலை செய்யறான். அவனுக்கே பிரிச்சு தரல. பா அவனுக்கு அவனை மாதிரிலாம் என்னால இருக்க முடியாதுப்பா. எனக்கு சொத்து தரீங்களா இல்லையாப்பா? தம்பி அப்பாண்ட இப்பெல்லாம் பேசாதப்பா. நம்மளுக்கு சின்னப்பா இவ்வளோ சொத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறாரு. டேய் நீ போடா. பா இப்போ எனக்கு தர போறீங்களா இல்லையாப்பா? இந்த சொத்துலாம் கொடுத்தா நீ அழிஞ்சு போயிடுவப்பா. கெட்ட நம்பர் ஒரு சேர்ந்து அழிஞ்சு போயிடுவப்பா. பா அதெல்லாம் நான் அழிஞ்சு போக மாட்டேன்ப்பா. எனக்கு சொத்துல பங்கு தர போறியா இல்லையாப்பா? வேலையாடி சொத்து எடுத்துட்டு வா. டேய் எல்லாம் வாங்கடா. அப்பா காசை பங்கிட்டு கொடுத்துட்டாரு. ஏய் எவ்வளோ தந்தாரு? ஒரு பைப்லாம் கொடுத்துறாரு. எவ்வளோ தெரியலடா. சரி வர இன்னைக்கு ஃபுல்லா என்ஜாய் பண்ணது தான்டா. என்னப்பா இங்கே பார்த்துட்டு இருக்க? பா நான் கீழே விழுந்துட்டேன். என் நண்பர்ல எனக்கு தெரியலப்பா. அப்பா அப்பா தம்பிக்கு என்னப்பா ஆச்சு? அப்புறம் நண்பர்கள் அழிஞ்சு அவர்கள் தங்களை காப்பாற்றும்படி தேவனிடம் அழுது ஜெபித்தார்கள். அவர்களுடைய கதறலை கேட்ட தேவன் காப்பாற்றுவேன் என்று கூறியதோடு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை தருவேன் என்று வாக்களித்தார். அவர்களை கானான் தேசத்துக்கு வழிநடத்த மோசே என்ற தலைவனை எழுப்பினார். இஸ்ரவேலர்கள் எகிப்தில் இருந்து கானான் தேசத்திற்கு வந்து சேர 40 ஆண்டுகள் எடுத்தது. மோசேக்கு பின் மக்களை வழிநடத்த யோசுவாவை தேவன் தலைவனாக்கினார். அந்த கானான் தேசத்துக்குள் செல்ல முடியாமல் எரிகோ பட்டணத்தின் மதில் சுவர் மிகப்பெரிய தடையாக இருந்தது. அந்த எரிகோ பட்டணத்திற்குள் நுழைவது அத்தனை எளிது அல்ல. அதன் மதில்கள் பலத்த அரண்களாக இருந்தது. அப்பொழுது யோசுவா கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான். இஸ்ரவேலின் ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் யுத்தத்துக்கு தயாராகுங்கள். முதலில் படை வீரர்கள் வந்து முதல் வரிசையில் வந்து நில்லுங்கள்.
எக்காலங்களை எடுத்துக்கொண்டு இரண்டாம் வரிசையில் வந்து நில்லுங்கள். மூன்றாம் வரிசையில் நான்கு ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை சுமக்க வேண்டும். மற்ற ஜனங்கள் இவர்களுக்கு பின் வந்து நில்லுங்கள். இதன்படிதான் நீங்கள் இருக்க வேண்டும். தினமும் 6 நாட்கள் ஒரு முறை இந்த எரிகோ கோட்டையை எந்த ஆரவாரமும் இல்லாமல் சுற்றி வர வேண்டும். இவ்வாறு ஒரு நாளுக்கு ஒரு முறை என்ற கணக்கில் 6 நாட்கள் எரிகோ கோட்டையை சுற்றி வந்தனர். ஏழாவது நாள் சுற்றி வந்த பின் நான் 7 முறை சுற்றி வந்த பின் ஆர்ப்பரியுங்கள் என்று கூறுவேன். நீங்கள் எல்லாரும் பலத்த சத்தத்துடன் ஆர்ப்பரியுங்கள். எக்காலங்களை ஊதுங்கள். இப்பொழுது ஆர்ப்பரியுங்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்கும். ஏன்டா நீ மட்டும் இவ்வளவு சாகமா சொல்ற? என்னாச்சு? எப்படி ஜாலியா இருக்குது? இன்னும் ஒரு வாரத்தில் தான் ஸ்கூல் திறக்க போறாங்களே. லீவ்லாம் எப்படி போச்சு? அம்மாவோட வேலை செஞ்சுன்னு ஒரே தொல்லையா இருந்துச்சு லீவ்ல. ஜாலியாக மொபைல் பார்த்து வீட்டில் இருந்தோம். நம்மளுக்கு என்னவா ஒரு வேலையில சாப்பிட்டு தூங்கத்தான். நம்மளுக்கு வேற வேலை இல்லை. கதையில போய் தினம் ஒரு ஏறி தேங்காய் பற்றி சாப்பிட வேண்டிய வேலை தான். நீங்களா லீவ்ல என்ன பண்ணீங்க? நாங்களாம் விபிஎஸ் போனோம் தெரியுமா? எங்க ஊர்ல புதுசா இந்த வருஷம் தான் தொடங்குனாங்க விபிஎஸ். ரொம்ப ஜாலியா இருந்தது. ஆக்ஷன் டான்ஸ் கதைலாம் நிறைய சொன்னாங்க. ஆமா, விபிஎஸ்னா என்னது? விபிஎஸ்னா விடுமுறை வேதாங்கம பள்ளி. டான்ஸ் சாங் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. ஜாலியா இருந்துச்சு. அப்புறம் நிறைய ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. வேலூர்லேருந்து போலூர்லேருந்து நிறைய அங்கிள் ஆண்டி அண்ணாங்க அக்காங்கெல்லாம் வந்தாங்க தெரியுமா? ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஸ்நாக்ஸ் வந்து பஜ்ஜி ஜூஸ் அதெல்லாம் தந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஏன்பா பஜ்ஜின்னு சொல்லியிருந்தா நான் எங்கே சொன்னால் ஓடான்ட்டுருப்போம்பா. ஒரு வாரத்தை கூப்பிட்டீங்களா பார்த்தீங்களா? நீங்கள் மட்டும் போய் சாப்பிட்டாண்டீங்க. சரிப்பா, இந்த வருஷம் முடிஞ்சுதுப்பா. நிறைய கதைலாம் சொல்லி தந்தாங்க. ஆமாம், என்னென்ன கதைலாம் சொல்லி தந்தாங்க? அந்த கதையை நாங்கள் இப்போ உங்களுக்கு நடிச்சே காமிக்கிறோம். பாப்பா, எனக்கு வயலில் வேலை இருக்குப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. சரி, போயிட்டு வாப்பா. அப்பா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன்ப்பா. சரி, போயிட்டு வா. எவ்வளோ நேரம் தான் வரத்துக்கு? இவ்வளோ நேரம் என்னடா பண்ணியிருந்த? என்னடா எங்கள் அப்பா சமாளிச்சுட்டு வராட்டி போதுன்னு ஆயிடுறா. சரி, வெயிலா இருக்கு, வாங்க ஊட்டிக்கு போயிட்டு வருவோம். எங்கேயாச்சும் ஊருக்கு போயிட்டு ஜாலியாக வரலாம். வரியா? போய் உங்கள் அப்பா கிட்ட உன்னுடைய பங்கு சொத்து காசு எல்லாம் போயிட்டு வாங்கின்னு வாடா. சரி, எங்கள் அப்பா போய் பார்க்குறேன். அப்பா, என்னோட சொத்தெல்லாம் பிச்சுட்டாங்க. ஏன்ப்பா இந்த வயசுல சொத்து கேட்குற? எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு இப்போ வேணும். வேணாப்பா, நீ வந்தா பேச செலவு பண்ணுவேன். பெரியவனோட நானே உன் சொத்து பிரித்து தரேன். இப்போ நீ கூட வரலாம், உனக்கு பிரச்சனை ஆகிடும். இப்போ சரி, நீ தரேன். என்ன எங்கள் அப்பாட்ட சொத்து பிச்சு எடுத்துனாட்டு நான் வாடா எங்கேயாச்சும் போவோம். காசு கொஞ்சமா ஆகிக்கிட்டே வருது, நாடா பண்ணலாம். சரிண்ணா, எங்க அம்மா தேடி இருக்கிறாங்க. நான் போயிட்டு வரேன்டா. சரி, எங்கள் அம்மாவும் கூப்பிட்டாங்கடா, நாங்கள் போயிட்டு அப்புறமா வரேன்டா. சரிடா, எனக்கும் வேலை இருக்கு. நீ ஏதாச்சும் பண்ற, நான் போயிட்டு வரேன்டா. பாய்.
காசு வேற குறைஞ்சிக்கிட்டே வருது. சாப்பிட்டு வேற 2 நாள் ஆகுது. என்ன பண்றதுன்னு தெரியல. யாருன்னா போய் வேலையாச்சு கேட்போம். அம்மா என்ன ஒரு வேலை இருந்தா கொடுங்கம்மா. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. சரிங்களா? சாப்பிட்டு வேற 2 நாள் ஆச்சு. அந்த வேலையெல்லாம் அவள் தான் நமக்கு எதி. சரி கொடுங்கம்மா. அத்தியாவசியம் இடம் போய் பாருங்க. ஏதோ இருக்குது, சாப்பிட்டு பார்க்கலாம். நம்ம அப்பா கூட இருந்தா நல்லா நம்மளே சாப்பிட்டுலாம். அப்பா எத்தனையோ பேருக்கு சாப்பாடு போடுறாரு. நம்ம அப்பா பேச்சு கேட்காம நம்ம வந்துட்டோம். அதனால நம்ம அப்பா கிட்டே போய் சாப்பாடு இருந்தா கேட்போம். சின்ன பையன் மாரி இல்லையாப்பா? சின்னவன் மாரி இருக்குப்பா. சின்னவன் நீ இப்படிதான் இருக்க. நல்லா இருக்கிறப்பா. சாப்பிட்டியாடா? சாப்பிட்டேன்ப்பா. எல்லாம் அவனுக்கு எல்லாம் ராஜா மாதிரி தான் அவனுக்கு செய்யணும். இப்போ எல்லாம் செய்யுங்க. நம்ம பாதி சொத்தை அவன் அழைச்சிட்டான். திருப்பி ஏன்பா அவனை கூப்பிடுறீங்க? நீ அப்போதுலேருந்து நல்லவனா இருந்தப்பா. இப்போ தான் திரும்பி வந்திருக்கான். நம்ம தான் அவனை பார்த்துக்கணும். இது என்ன கதைன்னு உங்களுக்கு புரிஞ்சுச்சா? என்ன தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த கதையோட டாபிக் வந்து மனம் திருந்தி வாய்தல் தான். சொன்னாங்களே எல்லாரும். பெத்தானியா என்ற ஊரில் 2 சகோதரிகள் மார்த்தாள், மரியாள் மற்றும் ஒரு சகோதரன் லாசரு என்பவர்கள் வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு பெற்றோர் இல்லை, தனிமையில் வாழ்ந்து வந்தனர். ஒரு நாள் இயேசு அவர்கள் இல்லத்திற்கு போனார். வாங்க ஏசப்பா வாங்க. மரியாள் நம்ம வீட்டுக்கு ஏசப்பா வந்திருக்காரு வா. என்னது நம்ம வீட்டுக்கு ஏசப்பா வந்திருக்காங்களா? வாங்க வாங்க ஏசப்பா வந்து உட்காருங்க. வீட்டுக்கு வந்திருக்க ஏசப்பாக்கு எதனா செய்யணுமே. ஃபர்ஸ்ட் அவர் என்ன குடிப்பாருன்னு கூட தெரியலையே. மரியாள் இங்க வா. மரியாள் இங்க வா. நான் மட்டும் எவ்வளவு வேலை செய்யறது? வர வர நம்ம ஏசப்பாக்கிட்டே உட்காந்துருக்கா. நம்ம ஏசப்பாக்கிட்டே போய் கேட்டுருவோம். ஏசப்பா நான் மட்டும் எவ்வளவு வேலை தான் செய்யறது? இவ பண்றது சரியில்லை. நாமும் இயேசுவின் வார்த்தை கேட்டு அவரோடு நடந்து நல்ல பங்கை தெரிந்து கொள்வோம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ணுகிறார். 1 சாமுவேல் 2:8. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். சங்கீதம் 27:10. புனிதமான தேவனாகிய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ முன்பே வெளியே வாங்க. உங்க தலைமுறைகள் அவங்களுடைய கொண்டு அவரை தீக்காயம் எதுவுமே ஏற்படல. வீரமான இதிகாசம் எதுவுமே வரல. எப்படி சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்க 3 பேர் வணங்குற தேவனாகிய இயேசு கிறிஸ்துவை தான் எல்லாரும் வணங்கணும். வணங்காதவங்க தலை வெட்டப்படும். அண்ணா அண்ணா என்ன அங்க சத்தமா இருக்கு? கம்னரா. இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். யார் இங்கே கத்துவது? அவர் அழைத்து உனக்கு என்ன வறுமை? எனக்கு கண்ணு தெரியணும் ஏசப்பா.
உன் விசுவாசம் என்னை ரட்சித்தது. இனிமே உனக்கு கண்ணு தெரியும். கர்த்தர் சுகமளிக்கிறார். நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நான் குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு. தேவனுக்கு பலியிட போனோம். சென்று வாருங்கள். பார்த்துக்கொள்வார். நமக்கான ஆட்டுக்குட்டி இதோ. ஊருக்கு வெளியே இருக்கிறார் என்று மக்களுக்கு அறிவிப்பு. காட்சி 1. ஊருக்கு வெளியே இயேசு வந்திருக்கான்னு சொன்னாங்க. ஊருக்கு வெளியே இயேசு வந்திருக்காங்க. அவங்க வந்து எல்லாரையும் குணப்படுத்துறான்னு சொன்னாங்க. வாங்க போய் பார்க்கலாம். நாங்க போலாம். சாயங்காலம் ஆகிவிட்டதால் அனைத்து மக்களுக்கும் பசி எடுக்க ஆரம்பித்து விட்டது. ரொம்ப பசிக்குது. ஆமா, எனக்கு ரொம்ப பசி. காலையில இருந்து சாயங்காலம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் ரொம்ப பசி எடுக்கும். ஊருக்கு அனுப்பிச்சு தருவோம். ஏன் ஊருக்கு அனுப்புறீங்க? உங்ககிட்ட என்ன இருக்குன்னு பாருங்க. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு நம்ம கிட்ட போதுமான காசு இல்லை. உங்ககிட்ட என்ன இருக்கும்? வாங்க போய் பார்க்கலாம். வாங்க போய். அஞ்சு பண்ணு 2 மீன் தான் இருக்கு. இங்க பாருங்க. இப்ப சொல்லு. வாங்க ஜாம் பண்ணலாம். கண்ணமுங்க எல்லாரும். கண்ணமுங்க எல்லாரும். சின்ன பசங்க கண்ணமுடுமா. பிரிக்காம நடத்துங்க. இயேசுவே இந்த உணவை ஆசீர்வதியும். எல்லார்கிட்ட போய் கொடு.
சாப்பிட்ட பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் தவிர 5000 ஆண்கள் திருப்தியாய் சாப்பிட்டார்கள். மீதமிருக்கும் அப்பங்களிலும் மீன்களிலும் 12 கூடை நிறைய எடுத்தார்கள். நன்றி. என் பையன் தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கிறானே. அவன் தண்ணி வேணும். என் பையனுக்கு தண்ணி வேணும். ஆகாது 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 ஆகாது. நான் தான் கடவுள் வந்திருக்கேன். ஒரு பெரிய தங்க சிலை செஞ்சுக்கிறாரு. அங்க இசைக்கருவிகள் வாசிக்கும் போது நீங்க அதை வணங்கணும். அப்படி வணங்கணும்னா உங்களை ராஜா நெருப்பு சொல்லி தூக்கி போட்டுருவாரு. மக்களுக்கு பிறர் நேப்புகள் நேச்சா ராஜாவே, இந்த ஊர்ல மண்டி இருக்கு. 3 பேர் மட்டும் மண்டிட மாட்டாங்க. என்ன மண்டிட மாட்டாங்களா? காவல்காரரே இங்க வாருங்கள். அந்த 3 பேரையும் கூட்டிட்டு வாங்க. நானே வணங்கும் போது நீங்க 3 பேர் மட்டும் ஏன் வணங்க மாட்டேங்கிறீங்க? இப்ப இசைக்கருவிகள் இசைக்கும் போது நீங்க வணங்கிதான் ஆகணும். என்ன இப்பயும் வணங்க மாட்டேங்கிறீங்க? ராஜாவே, நீங்க சொல்றதெல்லாம் கேட்கணும்னு எங்களுக்கு ஒன்றும் அவசியம் இல்லை. உங்க தங்க சிலையை எங்களால வணங்க முடியாது. ராஜாவே, எங்க உண்மையான கடவுள் மட்டும் நாங்க வணங்க முடியும். அப்படியே காப்பாற்றினாலும் பரவாயில்ல. நாங்க எங்க உண்மையான கடவுளை மட்டும்தான் வணங்குவோம். காவல்காரருக்கு மன்னிட மாட்டோம். இருக்கிற சூட்டையில் 7 மடங்கு சூட்டை போட்டு இவங்க 3 பேரையும் உள்ள தள்ளி விடுங்க. என்ன நம்ம 3 பேர் தானே உள்ள தூக்கி போட்டோம். என்ன 4 பேர் இருக்காங்க? இன்னொருத்தர் பார்க்க தேவை இருக்குது. என்ன தேவதூதரா? உன்னதமான தேவனை வணங்கும் சாத்ராக், மேஷாக், ஆபத்நேகோ வெளியே வாங்க. உங்க ஆடை கூட தீயல்ல, உங்க முடி கூட கருக்கல, உங்க மேல தீ வாட கூட அடிக்கல. நீங்க வணங்குற கடவுள் தான் உண்மையான கடவுள். இனி பாபிலோன் நகரம் நீங்க வணங்குற கடவுள் தான் வணங்கணும். வணங்கலனா தலை துண்டிக்கப்படும். போல
எங்க சில நாட்கள உன் தம்பி காணோம்? இல்ல உன் தம்பி ரத்தம் என்னவா கூப்பிடுது. நீ எச்சரிக்கப்படுவ, நீ சபிக்கப்படுவ. கர்த்தர் இயேசு வரார், இயேசு வரார், இயேசு வரார். தம்பி கொஞ்சம் கம்முனு இருப்பா. எண்ணெய் வெளி சத்தம் கூட்டு வாருங்கள் அவனை. உனக்கு என்ன வேண்டும்? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. கர்த்தர் சுகமளிக்கிறவர். ஆபேலும் காணிக்கை எடுத்து வந்தனர். நான் என் வயலில் காய்கறிகள் எடுத்து வந்தேன். நான் என் ஆட்டு மந்தையிலேயே கொழுத்த ஆடை எடுத்து வந்தேன். காயினின் காணிக்கை நிராகரிக்கப்பட்டது, ஆபேலின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவன் காணிக்கை மட்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, என் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. தம்பி வா, நம்ம போய் வயலில் பேசணும். என்னென்ன பேசணும்னு சொன்னீங்க? எனக்கு ஒன்றும் இல்லை. சூப்பா தம்பி எங்கே? காயினே 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 காயினே, சொல்லுங்க கர்த்தரே. உன் தம்பி எங்கே? அவனுக்கு என்ன, நான் காவல்காரனா? என்னோட தம்பியோட ஆபேலோட ரத்தம் கேட்கிறது. ஐயோ, அவனுக்கு ஒன்று உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? நீ சாப்பிட்டிருப்பாய், நீ சபிக்கப்பட்டிருப்பாய். விசுவாசியின் தகப்பன். நான் தான் சாரா. நான் ஜாதிகளுக்கு தாயானவள். நான் ஈசாக்கு பெற்றோருக்கும் கர்த்தருக்கும் கீழ்ப்படிகிறவன். சந்தோஷம் இருந்தால் உண்மையாயிருந்தால் சந்தோஷம்